கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. கன்னியாகுமரியில் விஜய், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பேசியிருக்கிறார். அந்த பேச்சில் கொஞ்சம் அதிகமாக அவர் இதுவரை சொன்னதிலிருந்து சில புதிய விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறார். அதனால் அதை பற்றி முதலாவதாக பேசலாம் என்று இருக்கிறோம். அவருடைய அடிப்படை என்ன அப்படின்னா, எங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தால் நாங்கள் நல்லாட்சி தருவோம், 21ஆம் நூற்றாண்டுக்கான நல்லாட்சியை தருவோம். இதில் ஒரு 5-6 பாயிண்ட் அவர் சொல்லியிருக்காரு. நல்ல விரிவாக பேசியிருக்காரு. அதை தீவிரமாக பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல அவர் பாயிண்ட்டை எடுத்து வைக்கிறது லஞ்சம். இதில் பார்த்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் லஞ்சம் பற்றி பேசுகிறதே நிறுத்திட்டாங்க. காரணம் உங்களுக்கு தெரியும் நல்லாவே. ஆனால் வெளியிலிருந்து பேசக்கூடிய மற்ற கட்சிகள், ஆட்சியில் இல்லாத கட்சிகள் லஞ்சத்தை பற்றி பேசுவது, நீங்கள் சீமான் பேசுவதை பார்த்திருக்கிறீர்கள், விஜய் பேசுகிறார். லஞ்சம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் அரசின் நலத்திட்டங்கள் சரியாக சென்று சேரும். அதற்கென்று தனியாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆதார் கார்டு போல ஒரு தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு வழங்கப்படும். அது கார்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. பட் இது எப்படி பண்ண போறாரு அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு சில தகவல் தராரு. பிறப்பிலிருந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு உரிய திட்ட பலன்கள் தானாகவே சென்று சேரும், விண்ணப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது அவ்வளவு சிம்பிளான விஷயம் இல்லை. அது ஏன் அப்படின்னு பார்ப்போம். லஞ்சம் கொடுத்து வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டு வாசலுக்கே அரசாங்கத்தின் நலத்திட்டங்கள் வந்து சேரும். இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, சில நலத்திட்டங்கள் நீங்கள் ஒரு யூனிவர்சலி அத்தனை பேருக்கு, இப்போ எல்லா வீட்டுகளுக்கும் தலா 5000 ரூபாய் மாதம், 1000 ரூபாய் மாதம் அப்படின்னா அதை கொடுத்துடலாம். ஏதாவது ஒரு வெப்சைட்டில் லாகின் பண்ணி அவங்களுடைய டீட்டெயில்ஸ் அதில் ஆட் பண்ணிட்டாங்கன்னா போதும். பட் இதை வெரிஃபை பண்ணணும் இல்லையா? நீங்கள் நான் மாட்டுக்கு ஏதாவது ஒரு பொய் பேரில் நான் சில தகவல்களை போட்டேன்னா இது யார் வெரிஃபை பண்ண போகிறாங்க? இப்போ வெரிஃபிகேஷன் அப்படின்னாலே ஒரு ஆள் வந்துடுறாரு. அப்போ அந்த ஆள் யார்? அவர் அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு ஊழியர். அவர் வெரிஃபை பண்ணி ஓகே பண்ணாதான் உங்களோடது அப்ரூவ் ஆகும் அப்படின்னா, அப்போ அவர் லஞ்சம் கேட்டால் நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா? கொடுத்து தான் ஆகணுங்கிற நிலைக்கு உங்களை தள்ளப்பட்டு இருக்கக்கூடிய நிலை தான் இன்றைக்கு வந்திருக்கு. இது நீங்கள் பல இடங்களில் பார்க்கலாம். நீங்கள் அலுவலகத்துக்கே வராதிங்க, எல்லாமே உங்களை நோக்கி வரும்னா எப்படி வரும்? இப்போ எனக்கு ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் வேணும், எனக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் தான் போய் வாங்கணும். அப்போ அந்த இடம் தான் செக் பாயிண்ட் ஆகுது. அப்படி நான் வருவேன், நான் விண்ணப்பிப்பேன், நான் விண்ணப்பித்தா ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் பண்ணி குறிப்பிட்ட நாளைக்குள்ள அது கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான். இப்போ இங்கே பின்னாடி அவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஒரு அரசு அலுவலகத்துக்கு போய் ஒரு வேலையை செய்து கொடுக்க சொன்னாலும் இவரை பாரு, அவரை பாரு, இப்போ வா, அப்புறம் வா, இந்த டாக்குமெண்ட் சரியில்லை, அந்த டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு வா என்று இழுத்தடித்து கொண்டே இருப்பார்கள். பர்ஃபெக்டாக பிடிச்சிட்டாரு. இதுதான் உண்மை. அப்படிப்பட்ட இழுத்தடிப்புக்கு காரணம் டாக்குமெண்ட் இல்லை, டப்பு லஞ்சம் தான். இதற்கு பெயர் நல்லாட்சி இல்லை, ஹராஸ்மெண்ட். இது உண்மையாக நடக்குது. இப்போ இந்த டப்பு எல்லாம் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு மட்டும் போவதில்லை, சம்பந்தப்பட்ட மந்திரிக்கும் ஒரு கட்டு போகிறது. அது விஜய் ப்ராப்ளத்தை கரெக்டாக பிடிச்சிட்டாரு. ஆனால் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறதுக்கு இவர் சொல்கிற மெத்தடில் போதாது. இன்னும் சில விஷயங்கள் யோசிக்கணும். இது பற்றி நிறைய பேர் யோசிச்சிருக்காங்க, நிறைய நிபுணர்கள் இதை பற்றியெல்லாம் யோசிச்சிருக்கிறார்கள். பிற நாடுகளில் என்ன பண்ணியிருக்காங்க, இது எப்படி எலிமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத. பட் முதல்ல நான் விஜயை பாராட்டுறேன். பொதுமக்களை பெரிய அளவுக்கு பாதிப்பது இந்த சின்ன 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 விஷயங்களில் நடக்கக்கூடிய லஞ்சம். அதை சால்வ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாகிறது. பட் இவர் சொல்கிற மாதிரி சும்மா ஒரு ப்ரிவிலேஜ் கார்டு, சிட்டிசன்ஸ் ப்ரிவிலேஜ் கார்டுன்னு கொடுத்தால் அதை பண்ணிட முடியுமாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்குது. வேறு சில விஷயங்களும் செய்யணும். அது எப்படி அப்படின்னு பார்ப்போம். ரெண்டாவது பாயிண்ட் அவர் சொல்கிறது தமிழ்நாடு சேவை உரிமை சட்டம், ரைட் டு சர்வீஸ் ஆக்ட் நிறைவேற்றப்படும். இதில் சூப்பர் ஆப், இவர் அந்த தான் ஒரு பூமர் கிடையாது, தான் ஒரு ஜென்சி அப்படின்னு கஷ்டப்பட்டு அவர் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காரு. சூப்பர் ஆப் ஒன்று தயாரிப்பாராம். அதில் டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, பிறப்புச் சான்றிதழ், திட்ட கண்காணிப்பு, புகார் அளித்தல் வரை அனைத்தும் உங்கள் உள்ளங்கையில். எல்லாம் சரிங்க. நீங்கள் அதில் புகார் அளிக்கிறீங்கன்னா அது யாருக்கிட்ட போக போகுது? திருப்பி சேம் கவர்மெண்ட் மிஷினரி. அதில் எந்த சேவை தாமதமானாலும் அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இதுதான் பாயிண்ட்டு. இது அவ்வளவு இவர் நினைக்கிற மாதிரி அவ்வளவு எளிதல்ல. இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஹைபாத்தட்டிக்கலாக யோசிப்போம். ஆட்சிக்கு வந்துட்டார், அதிகாரிகளை நம்பி தான் ஆட்சியே இருக்குது. நீங்கள் கையில் சாட்டை எடுத்துகிட்டு நான் ஆணையிட்டால் அப்படின்னு எம்ஜிஆர் மாதிரிலாம் பண்ண முடியாது. மாற்றவே முடியாதானா மாற்ற முடியும். ஜெனரேஷனல். இந்த ஊழலில் இவங்க எப்படி திளைக்க ஆரம்பிச்சிருக்காங்க? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்திருக்கு. 40, 50, 60 வருஷமாக இந்த ஊழல் நடந்து 1% ஊழல், 10%, 25%, 50% இன்னைக்கு கிட்டத்தட்ட 100% ஆட்களும்
ஊழல், பைசா, கை நீட்டு, இதெல்லாம் வந்து நின்றுருக்காங்க. இதை இங்கே வந்து நான் ஒரு சாட்டையால் சொடுக்கி மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை அண்டு பண்ணணும். எகெயின் பாயிண்ட்டை பிடிச்சிருக்காரு. இடைத்தரகர் என்று எவரும் இல்லை, எவ்வித லஞ்சமும் இல்லை. திஸ் இஸ் வாட் யூ வாண்ட் டு டூ. எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இன்னும் நிறையா ஸ்டடி பண்ணி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் அது கிளியர் பண்ணணும். மூணாவது செம்மையான பாயிண்ட் ஒன்று, தமிழ்நாடு ரியல் டைம் கவர்னன்ஸ் டேஷ்போர்டு. ஸோ நல்ல இந்த பாயிண்ட்லாம் ரொம்பவே முக்கியமான இன்புட் அவருக்கு யாரோ கொடுத்துருக்காங்க. பொறுப்புள்ள ஆட்சி, அதுதான் கோல். இன்று தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் வெறும் ஆவணமாக மட்டுமே நமக்கு தெரியும். பர்ஃபெக்ட் டிரான்ஸ்பரன்சியே கிடையாது. கரெக்டாக பிடிச்சிட்டாரு. அதில் ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒதுக்கப்படும் நிதி எங்கே செல்கிறது, யாருக்கு செல்கிறது என்பது பற்றி எதுவுமே நமக்கு தெரியாது. அது ஒரு சிதம்பர ரகசியம் போல ஸ்டாலின் சார் ரகசியமாகவே இருக்கிறது. எல்லாத்துலேயும் ஸ்டாலின் போட்டு வாங்குறாரு. ஆனால் நாம் அதை மாற்றுவோம். இது வந்து எகெயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பட்ஜெட்டு இது ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். அந்த பட்ஜெட் யாருக்கு ஒதுக்கப்படுகிறது, அந்த நிதி எப்படி பிரிகிறது, மாதா மாதம் எப்படி பயன்படுத்தப்படுகிறது, யார் கைக்கு போகுது, கான்ட்ராக்ட் யாருக்கு தரப்படுகிறது. நிச்சயமாக கான்ட்ராக்டில் தான் ஃப்ராடு நடக்குது. நம்ம ரொம்ப விரிவாக KN நேருடைய அமைச்சரகத்தில் எந்த மாதிரி இது நடந்திருக்குன்னு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் விரிவாக ஒரு அறிக்கையை கொண்டு போய் தாக்கல் செஞ்சிருக்கு. அதை பார்த்தாலே எப்படி கான்ட்ராக்டுக்கு வந்து கீழே வரைக்கும் இந்த கான்ட்ராக்ட் செட்டிங் யார் யாரெல்லாம் ஈடுபடுறாங்க, எப்படியெல்லாம் IAS ஆஃபீஸர்ஸ், IPS ஆஃபீஸர்ஸ், இடைத்தரகர்கள், தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ், கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் பண்ணுறது அதில் வருது. இந்த டேஷ்போர்ட் அதை சால்வ் பண்ணிடாது. ஆனால் குறைந்தபட்சம் தகவல் நமக்கு தெரியும். அந்த தகவல் தெரிஞ்சால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். நாலாவது, சிட்டிசன் அஸ் பார்ட்னர்ஸ் இன் கவர்னன்ஸ். நமது அரசியலில் பொதுமக்கள் வெறும் வாக்காளர்களாக மட்டும் இருக்கக்கூடாது, பொதுமக்கள் அரசின் பங்காளர்களாக இருப்பார்கள். எகெயின் பிரில்லியன்ட் ஐடியா. ஆக்சுவலாக எனக்கு இந்த தேர்தலை பொறுத்தவரை உண்மையிலேயே சில விஷயங்கள் யோசிக்கப்பட்டு ப்ரெசென்ட் பண்ணுறது, சீமான் வந்து ஏதோ தனியான ஒரு தளத்தில் பேசிகிட்டு இருந்தாலும் TVK, விஜய் இந்த மாதிரியான ஐடியாக்களையாவது அழகாக முன்வைக்கிறாரு. அந்த அளவுக்கு அவரை ரொம்பவே நம்ம பாராட்டணும். எப்படி அதை செயல்படுத்த போறாருங்கிறதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. பட் அதை தனியாக எடுத்து வச்சுப்போம். myvictorytamilnadu.in இவருடைய அந்த தளத்துக்கான பேரெல்லாம் கொஞ்சம் கோக்குமாக்கா இருக்கு. மாநிலத்தின் வளர்ச்சிக்கான யோசனைகளை பொதுமக்களும் முன்வைக்கலாம், கொள்கை முன்முடிவுகளுக்கு வாக்களிக்கலாம், அரசு சேவைகளை மதிப்பிடலாம், நிதிநிலை அறிக்கை மற்றும் செலவினங்களை கண்காணிக்கலாம். இது எல்லாமே பிரில்லியண்டான விஷயங்கள். மக்களரங்கம் என்ற திட்டத்தின் மூலம் தமிழக வரலாற்றில் முதன்முறையாக குடிமக்கள் ஒரு முறையான டிஜிட்டல் தளம் வாயிலாக நேரடியாக சட்டமன்றத்தில் மனுக்களை சமர்ப்பிக்க முடியும். இஸ் அ குட் பாயிண்ட். இதுக்கு கொஞ்சம் சட்ட திருத்தம் செய்ய வேண்டி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நல்ல விஷயம் இது. 10,000 சரிபார்க்கப்பட்ட கையொப்பங்களுடன் ஒரு மனு சமர்ப்பிக்கப்பட்டால் அதற்கு அதிகாரப்பூர்வ பதிலை அரசு அளிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்படும். எக்ஸலண்ட். அதே போல 5 லட்சம் கையொப்பங்கள் கொண்ட மனு என்றால் அதை பற்றி தமிழக சட்டமன்றத்தில் கட்டாயமாக விவாதம் நடத்தப்படும். சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு முழு நாள் பொதுமக்கள் மனுக்களுக்கென்றே தனி நேரம் ஒதுக்கப்படும். நான் ஃபுல்லாக என்டார்ஸ் பண்ணுறேன். சிறப்பான திட்டங்கள் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக முழுமையாக செயல்படுத்தப்படணும். அடுத்த 5வது பாயிண்ட்டுக்கு வராரு. தமிழ்நாட்டை இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் தலைநகராக மாற்றுவோம் அப்படின்னு சொல்றாரு. ஏஎன் டிஜிட்டல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் தமிழகம் ஏற்கனவே அந்த இடத்துல இருந்துக்கிட்டு தான் இருக்கு. பெங்களூரை விட்டால் தமிழகம் தான். அதாவது தமிழ்நாடு இந்தியாவுக்கே, தமிழ்நாட்டில் சென்னை தான் அதோடைய தலையாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வச்சுப்போம் ஒரு பக்கமாக. இதுக்கு வந்து இது கொஞ்சம் விஷ் லிஸ்ட், இது ரொம்ப விஷஃபுல் திங்கிங் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடுவோம் நம்ம. 2035ஆம் ஆண்டுக்குள் செயற்கை நுண்ணறிவு இந்தியாவின் பொருளாதாரத்துக்கு $1.7 ட்ரில்லியன் வரை சேர்க்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக எனக்கு தோணுது. நமது பொறியியல் திறமையுடன் நமது புலம்பெயர்ந்த சமூகத்துடன் இந்த பொருளாதாரத்தை தனதாக்கி கொள்ளும் தனித்துவமான நிலையில் தமிழ்நாடு உள்ளது. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. இந்தியாவில் பல மாநிலங்கள்லையும் இந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. இது என்ன சொல்ல வர்றாருன்னா, தமிழ்நாட்டின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்தி, அதெல்லாம் சரியான மெத்தடு கிடையாது. இதுக்குன்னா புதுசாக வரக்கூடிய ஒரு விஷயத்துக்காக பல்கலைக்கழகம்லாம் உருவாக்க முடியாது. ஏற்கனவே இருக்கிற பல்கலைக்கழகத்தில் இதற்கான ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்கலாம். உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்கள், ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மற்றும் புதுமையாளர்களை ஈர்க்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவுக்கான உலகளாவிய மையமான AICTயை TVK அரசு உருவாக்கும். மதுரை, கோயம்புத்தூர், சேலம் மற்றும் திருச்சி உள்ளிட்ட இடங்களில் டீப் டெக் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு புத்தாக்க மையங்கள்
அமைக்கப்படும். இதுவும் வந்து பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் கவர்னன்ஸ் பற்றி சொல்லிட்டு திடீர்னு இந்த துறைக்கு தாவறது வந்து டசன்ட் மேக் சென்ஸ். இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு அமைச்சகத்தை இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஜிம்மிக்கு, அதை விட்டுருவோம். கடைசி பாயிண்ட், தமிழ்நாட்டை நிதி ரீதியாக இறையாண்மை, தன்னிறைவு மற்றும் செழிப்புள்ள மாநிலமாக மாற்றுதல். ஸோ மொதல் 4 விஷயம் அவர் சொன்னது வந்து கம்ப்ளீட்டாக கவர்னன்ஸ். அதுக்கப்புறமா ஏஐக்குள்ளே போகிறாரு. இப்போ நிதி நிர்வாகத்துக்கு வர்றாரு. இந்த நிதி நிர்வாகத்தில் கரெக்டான ஒரு பாயிண்ட்டும் அதுக்கப்புறமா எப்படி செய்ய போகிறோங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு பாயிண்ட்டுமா சொல்லிடுறாரு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரொம்ப கிளியர். மாநிலத்தின் கடன் மிக அதிகமாக போய்கொண்டே இருக்கிறது. இப்போ 10.5 லட்சம் கோடியை தாண்டியுள்ளது. கடந்த 70 ஆண்டுகளில் நாம் வாங்கியதை விட கடந்த 5 ஆண்டுகளில் நாம் மிக அதிகமாக கடன் வாங்கியிருக்கிறோம். இப்படியே தொடர்ந்து செல்ல முடியாது. வட்டிக்கு செலவிடப்படும் ஒவ்வொரு ரூபாயும் நம் பிள்ளையின் கல்வி, குடும்பத்தின் மருத்துவம், நமது கிராமச்சாலை ஆகியவற்றிலிருந்து திருடப்பட்ட 1 ரூபாய்க்கு சமம். தமிழ்நாட்டை ஆண்ட ஒவ்வொரு கட்சியும் எங்களால் இதை சமாளிக்க முடியவில்லை என்றுதான் சொல்லியிருக்கிறது. ஆனால் உங்கள் டிவிகேவின் பதில் மற்ற கட்சிகளிடமிருந்து வேறுபட்டது. தமிழ்நாடு அரசால் தன் மக்களுக்கு சேவை செய்ய முடியாது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படி சொல்லல. அவங்க நிறைய கடன் வாங்கினா தான் இதெல்லாம் செய்ய முடியும்னு சொல்றாங்க. நீங்க ஆட்சிக்கு வந்து இது எல்லாவற்றையும் புரிந்து கொண்டால்தான் இதை நீங்க சரியா செய்ய முடியும். நீங்க ஒரு ஷேடோ பட்ஜெட் ஒன்று போட்டு பாருங்களேன். இப்பவே ஓரளவுக்கு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் இருந்து ரிட்டையர் ஆகியிருக்கிறவங்க இருப்பாங்க. பழைய ஆவணங்களை வைத்துக்கொண்டு இதை போடுங்க, ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டுடைய வரி வருமானம், இப்போ மாநில அரசுக்கென்று வரக்கூடிய ஸ்டேட் ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி எவ்வளவு வரும், அது அடுத்த 5 ஆண்டுகளில் எப்படி அதிகமாகும், வருமான வரி மற்றும் சென்ட்ரலோடைய ஜிஎஸ்டியோடைய அந்த டோட்டல் பூல், டிவிசிபிள் பூல்னு சொல்லுவோம், அதுலேருந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய பங்கு எவ்வளவு, போன ஆண்டு எவ்வளவுன்னு தெரியும். அதையே வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணி அடுத்த 5 ஆண்டுகளில் மத்திய அரசிலிருந்து எவ்வளவு வருமான வரி மற்றும் இதர வரிகளுடைய பங்கு எவ்வளவு நமக்கு கிடைக்க போகுது போடுங்க. தமிழகத்துடைய ஸ்டேட்ஸ் ஓன் டாக்ஸ் ரெவென்யூன்னு சொல்லுவோம், எஸ்ஓடிஆர், அதெல்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் போடுங்க. எக்ஸைஸ் டியூட்டி, அதில் மது இருக்கும். மதுவை கண்டினியூ பண்ண போகிறீங்களா இல்லையா? சரி, நாளைக்கு வந்து பெட்ரோல் ஜிஎஸ்டிக்குள்ளே வந்ததுன்னா என்ன ஆகும், அதுக்கு நீங்கள் ஒத்துக்க போகிறீங்களா இல்லையா? அதை தவிர ஸ்டாம்ப் டியூட்டி வருமானங்கள் எவ்வளோ வரும், பிற வருமானம் அப்படின்னு மாநில அரசுடைய நேரடி வருமானம் எங்கெங்கே என்னென்ன போடுங்க. அப்போ உங்களுக்கு ரெவென்யூ தெரிஞ்சிடும். அடுத்தது, ஏற்கனவே வாங்கின கடன், நீங்கள் டிவிகே ஆட்சிக்கு வந்தாலும் இதற்கு முந்தைய ஆட்சி கடன் வாங்கியிருக்குன்னா அந்த கடன் நீங்கள் கட்டியாகணும். அது வேறங்க. நீங்கள் வந்து ஸ்டாலின் சார்கிட்ட கேட்டுங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது, எடப்பாடி சார்கிட்ட கேட்டுங்கன்னு சொல்ல முடியாது. கடந்த பல ஆண்டுகளாக நம்ம கடன் வாங்கி வந்திருக்கோம். அந்த கடனை நீங்கள் அடைக்க வேண்டும். அந்த கடனை ஒரே நாளில் அடைக்க முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நீங்கள் அடைக்க வேண்டும். அப்போ அது வரைக்கும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். பிரின்சிபல் ரீபேமெண்ட் இருக்குது, அதை ஒரு பக்கம் வச்சுப்போம். அடுத்ததாக, உங்களுடைய அரசின் கீழ் வரக்கூடிய சில அமைப்புகள், நிறுவனங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு, டான்ஜெட்கோ இருக்குது. அது தலை ஃபுல்லாக இத்தனை கடனை சுமந்துருக்கு. அந்த கடனுக்கும் நீங்கள் தான் பொறுப்பாளி. இப்போ நீங்கள் அந்த கடனையும் நீங்கள் வந்து அடைச்சாகணும். அதை ப்ராஃபிட்டபிலிட்டியை நோக்கி எடுத்துக்கிட்டு போகணும். அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? இப்போ நீங்கள் சொல்லலாம், நானா செஞ்ச இத்தனை பிரச்சனையும் இல்லை, நீங்கள் செய்யலை, ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் செஞ்சு தானே ஆகணும். நீங்கள் ஒரு அரசை கையில் எடுத்துக்கொள்கிறீர்கள். இல்லைங்க, எதுவும் ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் ஒன்று பண்ணிக்கிறோம், அவங்கள தனியாக பார்த்துக்க சொல்லுன்னு சொல்ல முடியாது. அப்போ இது எல்லாவற்றையும் உள்ளடக்கி தான் நீங்கள் நலத்திட்டங்களை கொண்டு வரணும். நீங்களும் மாதம் 2500 ரூபா குடும்ப தலைவிக்கு அப்படின்னு அள்ளி விட்டுருக்கீங்க. அந்த பணம் எங்கேருந்து வரப்போகிறது? ஸோ நீங்கள் இந்த இறுதி பாயிண்டில் எங்களால் நிதி நிர்வாகம் செய்ய முடியும்னு தான் சொல்லியிருக்கீங்களே தவிர, எப்படி எங்களுடைய வருமானம் என்னதாக நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், எங்களுடைய பழைய பாக்கிகளை, நாங்கள் வாங்கி வச்ச கடனை நாங்கள் கட்ட வேண்டும், அதற்கு நாங்கள் எவ்வளவு செலவழிக்க போகிறோம், புதிதாக கடன் வாங்குவோமா, வாங்காவிட்டால் எங்களுக்கு என்ன மீதி இருக்கும், அதை வைத்துக்கொண்டு என்ன செய்வோம், அடுத்த 5 ஆண்டுகளில் எங்கே இருப்போம், அதற்கு 5 ஆண்டுகளில் எங்கே இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட் போட்டு எங்களுக்கு கொடுங்க. அப்படி வந்தால்தான் நான் உங்களை நம்ப முடியும். மக்களிடமிருந்து வரியாக 1 ரூபாய் கூட கூடுதலாக பெறாமல் அதிக வருவாய் ஈட்டி, நீங்கள் பிஸ்னஸ் ஆயா பண்ணுறீங்க, அதிக வருவாய் எப்படி ஈட்ட போகிறீர்கள்? முறையாகவும் குறைவாகவும் செலவிட்டு முற்றிலும் புதிய வருவாய் வரும் வழிகளை உருவாக்குவதே, இதெல்லாம் வந்து கற்பனை தான். இந்த இடம் வரும்பொழுது நீங்கள் வந்து சினிமாவா ஆக்கிட்டீங்க. இது நீங்கள் முதல்ல சொன்னதோடைய அந்த யதார்த்தமான அடையக்கூடிய இலக்குகளிலிருந்து
அடைய முடியாத இலக்கையை நோக்கி போய்கொண்டிருக்கிறீர்கள். இப்படி ஒரு ஆட்சி நமக்கு வேண்டும் தானேன்னு சொல்லிட்டு அந்த ஆட்சியை நாம் தான் தரப்போகிறோம். அப்புறம் நல்ல இதெல்லாம் அறிவுரையெல்லாம் சொல்கிறாரு. ஏப்ரல் 23ஆம் தேதி ரெடியாகி வீட்டில் இருக்கும் சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டுட்டு, நீங்கள் பெரியாரெல்லாம் வேற உங்களுடைய கொள்கை தலைவராக எடுத்துக்கிறீங்க, அவர் சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? பக்கத்து வீட்டுக்காரங்க, நண்பர்கள், தோழர்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு சந்தோஷமாக முதல் ஆளாக பூத்துக்கு போய் நின்று இந்த விசில் சின்னத்துக்கு நேராக இருக்கிற அந்த பட்டனே ஒரு அழுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை ஏமாற்ற மாட்டேங்கிறாரு. அதை கூட நம்ம ஏற்றுப்போம். கவர்னன்ஸ்ங்கிறது வெறும் பொய் உண்மைங்கிறத தாண்டி இருக்கு. அப்புறம் 4 முனை போட்டியா, 40 முனை போட்டியா, எத்தனை முனை போட்டியெல்லாம் இல்லை. 2 பேர் தான். ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. மக்கள் விரோத ஆட்சி நடத்தும் ஸ்டாலின் சார் வேண்டுமா, மக்களை நேசிக்கும் உங்கள் விஜய் வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டாரு. இது ஒரு விசில் புரட்சி தேர்தலாக இருக்கணும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டாரு. வாழ்த்துக்கள். சில நல்ல ஐடியாக்களை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக. ஆனால் இது போதாது. இன்னும் அவர் கொஞ்சம் விஷயங்களை பற்றி நல்லா யோசிக்கணும். பட் இப்பொழுதைக்கு நம்ம தேர்தலில் இதை சொன்னால் போதும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்ததுன்னா ஓகே, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தேர்தலில் டிவிகே எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். இதையெல்லாம் கேட்டு ஒரு பெரும் ரசிகர் பட்டாளம் அவருக்கு வாக்காளர்களாக மாறி பிறரையும் வாக்காளர்களாக மாற்றினால் நிச்சயமாக ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரு பெரிய புரட்சி நடக்கும். அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.